பழகுவோம், ஒன்றிணைந்து செல்லுவோம், போர்க்குலமாய் மாறுவோம். ஒன்ற தேவன் என்ன உண்மை உலகம் காண செய்யுவோம். ஆண்டவரின் ஆலயம் சென்றிடுவோம், அன்பினாலே நம்மை பலியாக்குவோம். மகன் தன்னையே பலி பொருளாய் தந்திடும் திருப்படியில் பக்தியாய் பங்கு பெற செல்லுவோம். இறைமகன் தன்னையே பலி பொருளாய் தந்திடும் திருப்பலியில் பக்தியாய் பங்கு பெற செல்லுவோம். நமது ஏற்ற கரங்களில் நம்மை முற்று தந்திட, நமது ஏற்ற கரங்களில் நம்மை முற்று தந்திட, இறைவன் வாழும் இல்லமா ஆலயம் செல்லுவோம். இறைவன் வாழும் இல்லமா ஆலயம் செல்லுவோம். ஆண்டவரின் ஆலயம் சென்றிடுவோம், அன்பினாலே நம்மை பலியாக்குவோம். ஆண்டவரின் ஆலயம் சென்றிடுவோம், அன்பினாலே நம்மை பலியாக்குவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்னையின் பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரின் கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இத்திருப்பலியிலே வேண்டுவோம். Dear pilgrims, this Mass is offered for the intentions of the faithful gathered here and for all the devotees of Arokya Mata who wrote their Mass intentions yesterday. Let us in a special way pray for all the sponsors of this live Mass and the devotees watching the same. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை மன்னித்து நம்மை நித்திய நிறைவாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் நம்பிக்கையாளரின் விருப்பங்களை தூண்டி எழுப்ப உம்மை வேண்டுகின்றோ. அதனால் அவர்கள் புனித செயலின் பலனை மிகுந்த ஆர்வத்துடன் நாடி உமது பரிவிரக்கத்தின் பேருதவிகளை பெற்றுக்கொள்ளச் செய்வீராக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோ. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வசனங்கள் 14 முதல் 20 முடிய. சகோதர சகோதரிகளே, யோவான் என்னும் நான் ஒரு வெண்மேகத்தை கண்டேன். அதன் மீது மானிட மகனைப் போன்ற ஒருவர் வீற்றிருந்தார். அவரது தலையில் பொன்முடியும் கையில் கூர்மையான அரிவாளும் காணப்பட்டன. மற்றொரு வானதூதர் கோவிலிலிருந்து வெளியே வந்து மேகத்தின் மீது வீற்றிருந்தவரை நோக்கி, உமது அரிவாளை எடுத்து அறுவடை செய்யும், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது. மண்ணுலகம் என்னும் பயிர் முற்றுவிட்டது என்று உரத்த குரலில் கத்தினார். உடனே மேகத்தின் மீது வீற்றிருந்தவர் மண்ணுலகெங்கும் தமது அரிவாளை வீசி அறுவடை செய்தார். மற்றொரு வானதூதரும் விண்ணகத்தில் உள்ள கோவிலிலிருந்து வெளியே வந்தார். அவரிடமும் கூர்மையான அரிவாள் ஒன்று இருந்தது. நெருப்பின் மேல் அதிகாரம் கொண்டிருந்த இன்னும் ஒரு வானதூதர் பலிபீடத்திலிருந்து வெளியே வந்தார். அவர் கூர்மையான அரிவாளை வைத்திருந்தவரிடம், உமது கூர்மையான அரிவாளை எடுத்து மண்ணுலகின் திராட்சை குலைகளை அறுத்து சேர்த்திடும், ஏனெனில் திராட்சை கனிந்து விட்டது என்று உரத்த குரலில் கூறினார். ஆகவே அந்த வானதூதர் மண்ணுலகின் மீது தம் அரிவாளை வீசி மண்ணுலகின் திராட்சை குலைகளை அறுத்து சேர்த்தார். கடவுளின் சீற்றம் என்னும் பெரிய பிழிவு குழியில் அவற்றை போட்டார். நகருக்கு வெளியே இருந்த அந்த பிழிவு குழியில் அவை மிதிக்கப்பட்டன. அந்த பிழிவு குழியில் இருந்து இரத்த வெள்ளம் ஏறத்தாழ 2 மீட்டர் ஆழமும் 300 மீட்டர் தொலைவுக்கு பாய்ந்தோடியது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். 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 வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலக உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது என்றும் அசைவராது. அவர் மக்களினங்களின் நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். நீதி வழு
விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும். வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டில் அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடிடும். அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடிடும். ஆண்டவர் மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். ஆண்டவர் மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். Alleluia, 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 Alleluia. இருக்கும் வரை நம்பிக்கையோடு இருங்கள். அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு மடியாக சூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்பொழுது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்பொழுது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்தின் அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் பொழுது திகிலுறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
நிலையானது, நிம்மதியானது எது? அந்த நிலையானதையும் நிம்மதியானையும் தேடித்தானே இந்த அன்னையின் ஆலயத்தை நாடி வந்திருக்கின்றோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னையும் உங்களையும் படைத்த நமது ஆண்டவரே நிலையானவர். இந்த ஆலயமே நமக்கு நிம்மதி தருவது. திருப்பாடல் 84 முதல் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. இந்த ஆலயம் எத்துணை அருமையானது, நீ தங்கியிருக்கும் உறைவிடம். தொடர்ந்து 10வது வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, வேற்று இடங்களில் 1000 நாள் வாழ்வதை விட உம்முடைய ஆலய முற்றத்தில் ஒரு நாள் வாழ்வதே மேன்மையானது என்று சங்கீத ஆசிரியர் தன்னுடைய திருப்பாடலிலே அந்த ஆண்டவரின் இல்லிடத்தை, உறைவிடத்தை அருமையானது, மேன்மையானது என்று உணர்த்துகிறார். நாமும் இந்த ஆலயத்திலே அந்த நிலையானதையும் நிம்மதியானதையும் தேடி வந்திருக்கின்றோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் உலகத்தின் இறுதி நாளை பற்றி குறிப்பிடுகின்றன. என்னுடைய உங்களுடைய மரணத்தை பற்றி எண்ணுவதற்கு, சிந்திப்பதற்கு அழைக்கின்றன. நாட்டை எதிர்த்து நாடும், அரசை எதிர்த்து அரசும் எழும் பெரிய நிலநடுக்கங்களும், பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும் என்று அந்த இறுதி நாள் வரவிருக்கின்றது. என்றாவது ஒரு நாள் அது வரும் என்று நற்செய்தி நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. ஒரு நகரத்திலே ஒரு பெரிய செல்வந்தன் ஒருவன் இருந்தான். தன்னுடைய செல்வத்தை வைத்து மக்கள் வியக்கும் வண்ணம் தான் வாழுகின்ற வீட்டை அழகுபடுத்த விரும்பினான். பல தொழிலாளர்களையும் கூப்பிட்டு ஒரு அருமையான அற்புதமான வீட்டை பல ஆண்டுகளாக கட்டி முடித்தான். கட்டி முடித்த அந்த செல்வந்தனுடைய வீட்டை அந்த ஊரில் உள்ள எல்லோரும் வந்து பார்த்து வியந்தார்கள். கலை நுணுக்கங்களையும் அந்த வீட்டிலே இருக்கின்ற அருமையான வசதிகளையும் சொகுசு வாழ்வையும் கண்டு வியந்தார்கள். இதல்லவோ ஒரு அரண்மனை, இதல்லவோ மனிதன் வாழ வேண்டிய வீடு என்று அந்த செல்வந்தனை வாழ்த்தி சென்றார்கள். ஆனால் அந்த ஊரிலே ஒருவர் மட்டும் அந்த வீட்டை பார்ப்பதற்கு வரவில்லை. அவர் ஒரு சன்னியாசி. அந்த செல்வந்தனுக்கு சற்று கோபம் இருப்பினும் தன்னுடைய வேலையாட்களை அனுப்பி அந்த சன்னியாசியை அழைத்து வாருங்கள், அவரும் என்னுடைய வீட்டை பார்க்கட்டும் என்று அந்த சன்னியாசியை அழைத்து வருகின்றார்கள். அந்த சன்னியாசி அந்த வீட்டை நன்றாக பார்த்துவிட்டு அந்த செல்வந்தனிடம், உன்னுடைய சத்திரம் நன்றாக இருக்கின்றது என்று சொல்கிறான். அந்த செல்வந்தனுக்கு தூக்கி வாரி போடுகின்றது. அரண்மனை என்று போற்றிய, அரண்மனை என்று மக்கள் போற்றிய இந்த வீட்டை இந்த சன்னியாசி சத்திரம் என்று சொல்லுகிறாரே என்று செல்வந்தன் சற்று தயங்கினான், உள்ளத்திலே அஞ்சினான். பரவாயில்லை, சன்னியாசி அவர் என்று சொல்லி, சரி சுவாமி அவர்களே, என்னை ஆசீர்வாதம் செய்து செல்லுங்கள் என்று அந்த சன்னியாசி அந்த சன்னியாசி செல்வந்தனை நோக்கி அந்த ஆசீர்வாத வார்த்தைகளை சொல்லுகிறார். உன்னுடைய மூதாதையர்கள் இறந்தார்கள், உன்னுடைய தந்தை இறந்தார், நீயும் ஒரு நாள் இறப்பாய், சாவு உனக்கு ஒரு வரம் என்று சொல்லுகிறார். சாவை வரமாக பெற்ற அந்த செல்வந்தன் அப்பொழுதுதான் உணர்கிறான், வாழ்வு குறுகியது, இந்த வாழ்வில் சாவு நிச்சயம் உண்டு என்று உணர்கிறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், My first breath is the beginning of my death.
என்னுடைய முதல் மூச்சு பிறக்கின்ற பொழுது நான் விடுகின்ற முதல் மூச்சுதான் என்னுடைய இறப்பின் துவக்கம் என்று சொல்லுவார்கள். பிறக்கின்ற பொழுதே நீ இறப்பாய் என்ற ஒரு நியதி இருக்கின்றது எனக்கும் நம் அனைவருக்குமே. எனவே இறப்பதற்கு முன்பாக இந்த நிலையானதை, நிம்மதியானதை நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். எசாயா இறைவாக்கினர் தன்னுடைய புத்தகத்திலே 13வது அதிகாரத்திலே 9-10 வசனங்களிலே குறிப்பிடுவது, அந்த ஆண்டவரே நிலையானவர் என்று குறிப்பிடுகிறார். உன்னை படைத்த ஆண்டவரே நிலையானவர் என்று குறிப்பிடுகிறார். பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே 3வது அதிகாரத்திலே 20வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவருடைய விண்ணகமே நமது தாய் நாடு என்று குறிப்பிடுகிறார். இந்த நிலையான ஆண்டவரை, நிம்மதி தருகின்ற விண்ணகத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்ள என்ன வழிமுறைகள் என்று விவிலியத்தை நாம் புரட்டினோம் என்றால், நமது கண்முன்னே வருவது யோபு புத்தகத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அந்த அற்புதமான மனிதருடைய வாழ்வு. அந்த மனிதர் செல்வந்தனாக இருந்தவர், கடவுளுக்கு அஞ்சி நடந்தார். செல்வம் இருந்தாலும் கடவுளுக்கு அஞ்சி நடந்தவர், நீதிமானாக இருந்தார், தன்னோடு வாழ்கின்ற மக்களுக்கு நன்மைகள் பல செய்தார் என்று யோபு புத்தகம் சொல்லுகின்றது. அப்படிப்பட்ட நபரை சாத்தான் சோதிப்பதற்கு ஆண்டவரிடமே அனுமதி பெற்று சோதிக்கின்றது. சோதனையின் உச்சத்திலே அந்த செல்வந்தனுடைய, அந்த யோபுனுடைய முதலிலே பிள்ளைகள் இறக்கின்றார்கள். பிறகு அவருடைய செல்வம் எடுக்கப்படுகின்றது. மூன்றாவதாக அவருடைய உடல் நலனும் பாதிக்கின்றது, குஷ்ட நோய் வருகின்றது. இந்த நேரத்திலும் அந்த யோபு நாம் அந்த புத்தகத்திலே படிப்பது, ஆண்டவரை முணுமுணுக்காமல் முறுமுறுக்காமல் அவரை போற்றி புகழ்ந்து கொண்டிருந்தார். ஏனென்றால் அவருக்கு தெளிவாக அறிந்திருந்தது, அந்த ஆண்டவர் தான் நிலையானவர், அவர் கொடுக்கின்ற விண்ணகம்தான் நிம்மதியானது, இந்த மண்ணகம் நிம்மதியானது அல்ல என்பதை உணர்ந்திருந்ததால் அவரால் அவ்வாறு செய்ய முடிந்தது. தானியேல் புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கு பாபிலோன் அரசன் நெபுக்கத்நேசர் ஆட்சி உரிமையில் இருக்கின்ற பொழுது அந்த இஸ்ராயேல் மக்கள் யாவே கடவுளை வணங்குவதை பார்த்து தானாக ஒரு பொற்சிலையை செய்து, அந்த யாவே கடவுளை நீங்கள் வணங்கக்கூடாது, நான் அமைத்திருக்கின்ற இந்த பொற்சிலையை தான் வணங்க வேண்டும் என்று அந்த இஸ்ராயேலரை கட்டாயப்படுத்துகிறான். அப்பொழுது அங்கு 3 இளைஞர்கள், அனனியா, மிசாவேல், அசரியா என்ற 3 இளைஞர்கள் மறுக்கின்றார்கள். உண்மை தெய்வத்தை, எங்கள் யாவே கடவுளை தவிர யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்று மறுக்கின்றார்கள். அந்த நெபுக்கத்நேசர் அந்த 3 பேரையும் தீச்சூளையிலே தள்ளுகிறான். ஆனால் தீச்சூளையிலே அவர்கள் இறை புகழை பாடி மகிழ்ந்ததாக வரலாறு சொல்லுகின்றது. அதே நேரத்திலே திருத்தூதர் பணிகளிலே வாசிக்கின்ற பொழுது 9வது அதிகாரத்திலே நாம் போற்றுகின்ற அந்த பவுலடிகளார், அவருடைய வாழ்வு, அவர் தமஸ்கு நபருக்கு கிறிஸ்தவர்களை கொல்வதற்காக உத்தரவு பெற்று செல்லுகிறார். செல்லுகின்ற வழியிலே இறைவனால் ஆட்கொள்ளப்படுகின்றார். ஆட்கொள்ளப்பட்டவர், நான் துன்புறுத்தும் இயேசுதான் என்னை ஆட்கொள்ளுகிறார் என்று அறிந்தவராய் இயேசுவை கொன்று குவித்தவர் இயேசுவுக்கு சாட்சியாக வாழ புற இனத்தார் மத்தியிலே புறப்பட்டு செல்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த 3 நிகழ்வுகளிலும் அந்த யோபு, அந்த 3 இளைஞர்கள், பவுலடிகளார், இவர்கள் மூவருமே தங்கள் வாழ்க்கையிலே ஜெபமும் பழி வாழ்வும் நற்செயல் செய்வதும் தான் தங்களை இந்த நிலைத்த வாழ்விற்கு, நிம்மதியான வாழ்விற்கு, விண்ணக வாழ்விற்கு அழைத்து செல்லும் என்பதை தெளிவாக அறிந்திருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அந்த தெளிவை பெற்றவர்களாக இந்த உலக முடிவை நாம் எதிர்நோக்கி இருக்க வேண்டும். சாவு 6லும் உண்டு, 60லும் உண்டு என்று சொல்லுகிறார்கள், பார்க்கின்றோம். ஆனால்
அந்த சாவுக்கு ஏற்ற யோவான் நற்செய்தியாளர் தன்னுடைய திருவெளிப்பாட்டு ஆகமத்திலே எழுதுவது போல, நீ இறக்கின்ற பொழுது நீ செய்கின்ற நன்மைகள் தான் உன்னோடு கூட வரும். நான் செய்கின்ற நன்மைகள் தான் என்னோடு கூட வரும். எனவே நாம் நன்மைகளை செய்வோம். ஒரு பக்தன் நிலையான வாழ்வை, நிம்மதியான வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு வழி என்ன என்று கேட்ட பொழுது அவன் கூறிய பதில், ஜெபிக்க வேண்டும், எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னான். ஒரு அருள் பணியாளரிடம் சென்று, ஜெபித்தால் மட்டும் போதுமா? எவ்வாறு இந்த நிலைத்த வாழ்வையும் நிம்மதியான வாழ்வையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அந்த அருள் பணியாளரிடம் கேட்ட பொழுது அவர் சொல்லுகின்றார், ஜெபத்தினுடைய உச்சமான திருப்பலி கொண்டாட்டத்திலே பங்கு கொள்ள வேண்டும். திருப்பலியானது தியாகத்தின் ஜெபம், தியாகத்தினுடைய வழிபாடு. ஆண்டவர் இயேசு தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த தியாகத்தின் செயல். அந்த தியாகத்தின் செயலை நீ உணர்ந்தால் உன்னுடைய ஜெபம் முழுமையாகும் என்று சொல்லுகின்றார். ஒரு சமூக சேவை செய்பவரிடம் சென்று எவ்வாறு இந்த நிலைத்த வாழ்வையும் நிம்மதியான வாழ்வையும் இந்த மண்ணிலே பெற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்ட பொழுது அந்த சமூக சேவகர் சொல்லுகின்றார், நன்மை செய், நன்மையை மட்டுமே செய், மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், அதுதான் உன்னுடைய பெயரை இந்த மண்ணிலே நிலைக்க வைக்கும், நீயும் நிம்மதியாக வாழலாம் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் போற்றுகின்ற அன்னை தெரசாள் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், ஜெபிக்க மறந்து விடாதே, ஜெபிக்க மறுத்து விடாதே, ஜெபித்துக் கொண்டு இரு. அந்த ஜெபத்தின் அடையாளமாக நீ ஜெபிக்கின்றாய், உன்னுடைய ஜெபம் கேட்கப்படுகின்றது என்பதன் அடையாளமாக நீ ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே நற்கருணை கொண்டாட்டத்திலே பங்கு கொண்டு அந்த நற்கருணை ஆண்டவரை நீ ஏற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்வை அமைத்துக்கொள். ஜெபித்து நற்கருணை கொண்டாட்டத்திலே பங்கு பெறுவதன் அடையாளமாக, வெளி அடையாளமாக நன்மை செய் என்று அந்த அன்னையும் சொல்லுகின்றார். எந்த அளவுக்கு என்றால், நன்மை செய், நன்மை செய், வலிக்கும் வரை நன்மை செய், அந்த வழி வழியாய் தெரியாது என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் நன்மை செய்கின்ற பொழுது இழக்க நேரிடும். நம்முடைய கௌரவத்தை, நம்முடைய சுயநலத்தை, நம்முடைய ஆணவத்தை எல்லாவற்றையும் இழக்க நேரிடும். இழந்து நாம் வெறுமையாகின்ற பொழுதுதான் நம்முடைய மனம் எளிதாகும், நம்முடைய வாழ்வு நிம்மதியாகும். சண்டை போட்டே என்ன செய்ய போகின்றோம்? அல்லது அவ்வப்பொழுது சமரசம் செய்தே என்ன செய்ய போகின்றோம்? நிறைவான முழுமையான சமாதானத்தை செய்து கொள்வோம். அதுதான் உலகம் தர முடியாத சமாதானம் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிப்பது போல இந்த ஆலயம், எருசலேம் ஆலயம் இடிக்கப்பட்டுவிடும், கல்லின் மேல் கல் இராதபடி அது நொறுங்கிவிடும். ஆனால் ஆலயத்தில் வாழுகின்ற அவருடைய அந்த உறைவிடத்தில் வாழுகின்ற ஆண்டவர் என்றுமே அழிக்கப்படாதவர். நம்முடைய ஆலயங்கள் கூட காலப்போக்கிலே மாற்று உரு பெறலாம். ஆனால் இந்த ஆலயத்திலே நம்முடைய ஜெபம், நம்முடைய இந்த நற்கருணை கொண்டாட்டம், அதன் வழியாக நாம் செய்ய முயற்சி செய்கின்ற நற்செயல்கள் என்றுமே மாறாது. இந்த மூன்று வழிகளிலும் நாம் ஆண்டவரே நிலையானவர் என்று அந்த நிலைத்த வாழ்வை பற்றி கொள்வோம். விண்ணக வாழ்வே நிம்மதியானது, அதற்கு வழி நன்மை செய்வதே என்று நாம் உணர்ந்து கொண்டு அத்தகைய வாழ்விலே வழிநடப்போம். ஆண்டவர் நம்மை அன்னையின் வழியிலே நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.
பந்தியிலே கலந்திட விளைகின்றே. பலியினில் கலந்திடும் வேளை இது, காணிக்கை தருகின்றேன். படைத்தவர் பகிர்ந்திடும் பந்தியிலே கலந்திட விளைகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி நம் தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்கு ஒப்புக் கொடுக்குமாறு நீரளித்த புனித கொடைகளை ஏற்றுக்கொள்ளும். இவற்றின் வழியாக நாங்கள் பரிவிரக்கத்திற்கு ஏற்றவர்களாகி உம் கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழ அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கும் உரிய செயலுமாகும். பாவப்பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகள் எங்களை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு ஒருங்கிணைக்க திருவிழமானி. உம் மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்தி. பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழச் செய்தி. ஆகவே வான தூதர்கள் புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது தூய நாமத்தை புகழ்ந்து போற்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து எங்களையும் இக்காணிக்கைகளையும் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கும் நம் அனைவருக்குமே கொடுத்து கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று உண்டுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி அதை தம் சீடர்களுக்கும் நம் அனைவருக்குமே கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான நித்திய உடன்படிக்கையின் என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்தவாறு நாமும் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. இறை அமைதியை பகிர்ந்து வாழ்த்துவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மற்றும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது வழங்கப்படுகின்ற திவ்ய நற்கருணையானது பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களையே தயாரித்துக் கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும். கைகளில் திவ்ய நற்கருணை வழங்கப்பட மாட்டாது. Dear devotees, only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession might come forward to receive the Holy Communion. Holy Communion is not given in hands. எங்கெங்கோ தேடி 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 அலைவி தேவை நீ தேவா, என்றென்றும் பாடி பாடி உன்னை அழைத்தி பாதை நீ நாதா. எங்கெங்கோ தேடி 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 அலைவி தேவை நீ தேவா, என்றென்றும் பாடி பாடி உன்னை அழைத்தி பாதை நீ நாதா. காதாட மேகம் கண்டும் கனலானே நானே நாதா. காதாட மேகம் கண்டும் கனலானே நானே நாதா. இதயம் திறந்து உதயம் காண உணர்ந்தாரும் இறைவா, எங்கெங்கோ தேடி 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 அழைத்தி தேவை நீ தேவா, என்றென்றும் பாடி பாடி உன்னை அழைத்தி பாதை நீ நாதா. என்னுடன் சோர்ந்து போகும் மேலே உன்னை கூவி அழைப்பேன். இறைவா 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 இறைவா, தாய்மடி சேரும் சேவோட ஓடி வருவேன். என் மனசோர்ந்து போகும் வேளை உன்னை கோவி அழைப்பேன். தாய்மடி சேரும் சேவோட ஓடி வருவேன். எனக்கு செய்யும் நல்ல தெய்வம் நீரா, என என்றும் காக்கும் நல்ல தெய்வம் நீரா. என அன்பு செய்யும் நல்ல தெய்வம் நீரா, என என்றும் காக்கும் நல்ல தெய்வம் நீரா. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இப்புனித விருந்தில், நற்கருணை விருந்தில் நாங்கள் பங்கு பெற்று மகிழச் செய்கின்றீர். அதனால் நாங்கள் உம்மிடமிருந்து ஒருபோதும் பிரிந்து அகன்று வாழவிடாதேயும் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி வாழ வைத்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்லமையுள்ள தேவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறியது. நன்றி. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற